ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரூனியா ட்ரா வந்து 683. இதுக்கான கால்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வாரத்துக்கு காரூனியா நம்பர் பார்த்தீங்கன்னா 904183. இந்த 6 டிஜிட் நம்பரில் இப்போ இங்கே இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் பாருங்கள், 0ன்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட் 0ன்னு பாஸ் ஆகிருக்கணும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் மட்டும் பாஸ் ஆன காரூனியா ரிசல்ட் நம்பர் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த வார்த்தை நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 707363. அதுக்கு அடுத்த வார்த்தை காரூனியா நம்பர் ஏபிசி போர்ட் பார்த்தீங்கன்னா 488. அடுத்து இங்கே 409399. அதுக்கு அடுத்த வார்த்தை காரூனியா நம்பர் பார்த்தீங்கன்னா 669. இப்போ போன வார காரூனியா நம்பர் 904183. இப்போ இங்கே 2வது டிஜிட்டில் 0ன்னு இருந்தால் ஃபஸ்ட் டிஜிட் நம்பரும் 3வது டிஜிட் நம்பரும் பெருக்கல் பண்ணி எழுதுங்க. 7 பார்த்தீங்கன்னா 49. 49னா 4 இல்லைனா 9 எடுத்தால் கூட அதுக்கு அடுத்த வாரத்தில் 4 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே 0ன்னு 2வது டிஜிட்டில் இருக்கும்போது முதல் நம்பர் 4, 3வது டிஜிட் நம்பர் 9. 9 4 பார்த்தீங்கன்னா 36. 36னா 3 இல்லைனா 6 எடுத்தால் கூட 6 மட்டும் இங்கே நம்மளுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 2 தடவை பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரத்தை காரணிய நம்பர் 904183. 2வது டிஜிட் நம்பர் 0 தான். ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 9, 3வது டிஜிட் நம்பர் 4. 9 4 பார்த்தீங்கன்னா 36. 36னா 3 இல்லைனா 6 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஆல் மெத்தடில் எடுத்துறேன். ஏன்னா இங்கே 7 7 49னா 4 பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்த வாரத்தில். 9 4 36னா 6 மட்டும் இங்கே அடுத்த வாரத்தில் டபுள்ஸில் இருக்கும். இப்போ 9 4 எடுத்தாலும் 36 தான். இப்போ 3 இல்லைனா 6 பாஸ் ஆகணும். இந்த 2 நம்பருமே ஆல் மெத்தடில் எடுத்திருப்பேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே காரூனியா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். அதே நம்பர் தான் இங்கேயும் எடுத்திருப்பேன், 6ன்ற நம்பர். இப்போ நம்மளுக்கு காரூனியா சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 6 8 இந்த 3 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ முதல் வாரத்தில் 363, அதுக்கு அடுத்த வாரத்தில் 488. இப்படி எடுத்திங்கன்னா 3 6 8 பாஸ் ஆகிடும். அடுத்து இங்கே 364, அதுக்கு அடுத்த வாரத்தில் 687 82. எப்படி எடுத்தாலும் 3 6 8. அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள், 887 399 669 8 3 6. ஓகேவா, 3 6 8 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த வார காரூனியா ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ போன வார்த்தை நம்பர் 183. 8 3ன்னு இருக்குது, இல்லாத நம்பர் 6. அப்படி எடுத்தாலும் 6 எடுக்கணும். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3 6 இந்த 2 நம்பருமே ஆல் மெத்தடில் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து வீக்லி சார்ட், காரூனியா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான் இந்த 2 நம்பர். இப்போ 3 6 இந்த 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு காரூனியா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். அதனால் இந்த 2 நம்பர் மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஆல் மெத்தடில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் ஆல் போர்ட் கால்குலேஷன் மெத்தட் சொல்லிவிட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.